திருவள்ளூர் மாவட்டம் எல்லப்பன் நாயுடுபேட்டை புதூர் இடையிலான கொசஸ்தலை ஆற்றின் தரைப்பாலம் மூழ்கியதால் 4 கிராமங்களில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சதீஷ், தற்போது அப்பகுதியில் போக்குவரத்துக்கான மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன சொல்றாங்க அப்பகுதி மக்கள்? என்ன மாதிரியான இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள்? வணக்கம். ஆந்திர மாநிலத்திலிருந்து திறக்கப்பட்ட அணை நீரானது தினசரி அந்த நேற்றிலிருந்து திறக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட காரணத்தினால கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருவள்ளூர் அருகே ஒரு 4 கிராமங்கள்ல இந்த போக்குவரத்து துண்டிப்பானது இதனால் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தரைப்பாலம் முற்றிலுமாக மூழ்கியதால் 10 கிலோமீட்டருக்கு அந்த 4 கிராம பொதுமக்கள் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அம்மப்பள்ளி அணையிலிருந்து நேற்று இரவு முதல் 1000 வினாடிக்கு 1000 கன அடி உபரிநீர் என்பது கொசஸ்தலை ஆற்றில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் எல்லப்பன் நாயுடுபேட்டை புதூர் இடையிலான கொசஸ்தலை ஆற்றின் தரைப்பாலம் மூழ்கியிருக்கிறது. குன்னவளம், குப்பத்துப்பாளையம், ஈன்றம்பேட்டை ஆகிய 4 கிராமங்கள் போக்குவரத்துக்கு தடைப்பட்டிருக்கிறது. இந்த தரைப்பாலத்தை நம்பிதான் இந்த 4 கிராம மக்களும் இருக்கிறார்கள். மருத்துவமனை, பள்ளி போன்ற அனைத்து பணிகள் போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் இந்த தரைப்பாலத்தை பயன்படுத்தி வந்த நிலையில அந்த 4 கிராமத்தில் உள்ள 1500 குடியிருப்புகள் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றை கடக்க முடியாமல் 10 கிலோமீட்டர் சுற்றி, அதாவது திருவள்ளூர் கனகம்மா சத்திரம் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆண்டுதோறும் இந்த பருவமழை காலங்களில் ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இது போன்று தரைப்பாலம் முழுவதால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு பணிகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும், குறிப்பாக பள்ளி மாணவர்கள் இந்த தரைப்பாலத்திலிருந்து தண்ணீர் வடிய மாத கணக்கில் ஆவதால் அதற்கு பிறகாகவே பள்ளிக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக இந்த தரைப்பாலத்தை மாற்றி மேம்பாலமாக கட்டித்தர வேண்டும் என்கிற அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல தற்போது தரைப்பாலம் மூழ்கி இருப்பதால் உடனடியாக அந்த பகுதியில எச்சரிக்கை பலகைகளை வைத்து உடனடியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த பகுதியில் விபத்து எதுவும் நடைபெறாமல் அதிகாரிகள் தடுக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.